வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கண்ணீருடன் விடைபெற்ற விசாலட்சுமி ஆபத்தில் விகே எதிர்நீச்சல் தொடரில் அதிரடி திருப்பங்கள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எதிர்நீச்சல் தொடர்கிறது. இன்றைய எபிசோடில் விஜயலட்சுமி சிங்கப்பூர் கிளம்புறாங்க. அப்போது நான் ஊருக்கு கிளம்புறேன், நீங்கள் தொழில் தொடங்குறத பார்த்துக்கொண்டு நான் போகலை. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் என்னுடைய மாமியார் இப்போது என்னை வர சொல்கிறாங்க. எப்போதுமே நான் அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கடைசி காலத்தில் என்னை வர சொல்லியிருக்காங்கன்னா அதற்காக இப்போ தான் ஊருக்கு போகிறேன். நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக நல்லபடியாக இதே போல் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஜனனியை பத்திரமா பார்த்துக்கோங்க. இவளை தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கூறி கிளம்ப தயாராங்க. அப்போது ஈஸ்வரி உங்களுடைய பசங்க 2 பேருமே புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து கதிரும் நந்தினியும் விசாலட்சுமியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கதிரை கட்டிப்பிடித்து கொண்டு கண்கலங்கி விசாலட்சுமி, டே கதிரி, நீ கோபக்காரன்டா, ஆனால் மனசில் எதையும் வச்சுக்கிற மாட்டேன், ரொம்ப நல்லவன்டா நீ, இதை பாரு நந்தினி, நீ இவனோட ரொம்ப புத்திசாலி, 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு வரணும்னு மனதார வாழ்த்துறாங்க. அதன் பிறகு ஞானமும் விசாலட்சுமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். அப்போது அவரிடம், டே ஞானம், புத்திசாலித்தனமாக இருந்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு வாடான்னு அறிவுரை கூறுறாங்க. கடைசியாக மூத்தவனை குணசேரன், இத்தனை நாளாக நான் உன் கூடவே உன் கைக்குள்ளே இருந்துட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காத, இந்த குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கொன்னு கூறிட்டு கண்கலங்கியபடி அங்கேருந்து செல்கிறாங்க. விசாலட்சுமி இந்த வார்த்தையை கேட்டு குடும்பத்தினர் அனைவருமே கதறி அழுகிறாங்க. இதைத் தொடர்ந்து விசாலட்சுமி ஜனனி காரில் ஏர்போர்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்போது விசாலட்சுமி சக்திக்கு ஃபோன் செய்து, மனதில், டே உனக்கு நான் எதுவுமே செய்யலை, உன்னை இந்த ஜனனியை இப்படி தான் தனியாக விட்டுட்டு போகிறேன்னு நினச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு வேதனையுடன் கூறுறாங்க. அதற்கு சக்தி, அம்மா எனக்கு எதுவுமே தேவையில்லை, நானும் ஜனனி நிச்சயமாக ஒரு நாள் நல்ல இடத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க. இதற்கிடையே சக்தி விகேக்காக சாப்பாடு வாங்கி வருவதற்காக வெளியே செல்ல, அங்கு வரும் சில ரவுடிகள் சக்திக்கு வீட்டை நோட்டமிட்டு வீட்டிற்கு சென்று விகேவை தேடுறாங்க. இதெல்லாம் தொலைத்து இருந்து மறைத்த சக்தி அவங்க சென்றதுமே பதட்டத்துடன் வீட்டுக்கு ஓடி வராங்க. ஆனால் அங்கு விகே இல்லாததை பார்த்து சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதையடுத்து என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.